திறன் ஒர்க் புக்கில் இது மேத்ஸுக்கான ஒர்க் புக். இப்போ நம்ம படிக்க போகிறது 4th லெசன் மூவிலக்க எண்களின் கூட்டல் மற்றும் கழித்தல். இது 6th 7th 8க்கான ஒர்க் புக்கு. ஸோ முதல்ல கட்டங்களை எண்ணி எழுதுக. சார் இதில் எத்தனை கட்டம் சார் இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி எண்ணாதீங்க. இது 100, 200, 300, அதுக்கப்புறம் இது 300 அது தனியாக வச்சுக்குவோம். இது எத்தனை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 10கள், 3 100கள், 8 10கள், 380. ஒன்றுகள் எதுவும் இல்லை, அதனால் 380 போட்டாச்சு. அதே போல தான் இதில் எத்தனை 100 இருக்குது பாருங்கள், 6 100, 2 10, 5 ஒன்றுகள். இதில் 5 100, 3 10, 6 ஒன்றுகள், 536. அதே மாதிரி ஒவ்வொன்றா எண்ணி எழுதி விடைகளை எழுதவும். பாருங்கள், 493, 725, 346, 850, 278, 833, 900. சார் இதில் 100கள் மட்டும் இருக்குது, 10களும் இல்லை, ஒன்றுகளும் இல்லை அப்படின்னா நாம் என்ன போடணும், 0 போடணும். 9 100களுக்கு 9 போட்டாச்சு. இல்லாத 10க்கு ஒரு 0, இல்லாத 1க்கு ஒரு 0. ஸோ 900 தான் சரியான விடை. இந்த பாடத்தில் 3 இலக்க கூட்டல் மற்றும் கழித்தல்லாம் போட போகிறோம். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு எல்லா வகுப்புக்கான ஆன்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எல்லா ஒர்க் ஆன்சர்ஸும் இருக்குது. இதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், அடுத்தது 4.2 பின்வருவனவற்றை கூட்டுக. சாதாரண கூட்டல் கணக்கு. அதுலேயும் இதில் என்னென்னா இது இடமாற்று கூட்டல் கிடையாது, சாதாரண கூட்டல். என்ன பண்ணணும், 3 5 8, 3 2 5, 2 1 3. நாம் 2 இலக்கத்தில் எப்படி கூட்டணுமோ அதே மாதிரி தான் முதல்ல 1களை கூட்டணும், அப்புறம் 10களை கூட்டணும், அதுக்கப்புறமா 100களை கூட்டணும். ஸோ கூட்டி நான் விடையெல்லாம் எழுதியிருக்கேன், பார்த்து போட்டுக்குங்க. நீங்களே போட்டது சரியா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. 578, 881, 986, 659, 991, 998, 999. அடுத்தது 4.3 பின்வருவனவற்றை கூட்டுக. சார் அதுவும் கூட்டல் தான், இதுவும் கூட்டல் தான். என்ன சார் வித்தியாசம்னா, இந்த பாருங்கள், மேலே எல்லாம் கட்டம் காலியாக விட்டுக்கிறாங்களா, அப்போ இது இடமாற்று கூட்டல். அதாவது கூட்டினா 10க்கு மேலே வரும், அப்போ மீதி ஒன்று எங்கே வைப்போம், பக்கத்தில் கொண்டு போய் வைப்போம். அதான் இப்போ ஒன்றுகளை கூட்டுறேன், 6 7 13, 13க்கு 3 மட்டும் போட்டுட்டு 1 தூக்கி போய் இங்கே வைக்கிறேன். சிலர் என்ன பண்ணுறீங்க, 1 இங்கே போட்டு 3 அங்கே கொண்டு போய் போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. ஸோ 1 இங்கே வச்சாச்சா, இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க. 1 4 5, 5 9 14, மீதி 1. இப்போ இதை கூட்டினீங்கன்னா 6 அப்படின்னு வருது. 643 தான் விடை. இதே போல் எல்லா கணக்கும் கூட்டி எழுதியிருக்கோம். நீங்கள் கூட்டி எழுதுறது சரியான்றதை ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கோங்க. 687, 900, 902, அதே போல் கடைசி வரைக்கும் கூட்டியிருக்கேன். உங்களுக்கு எங்கே பாஸ் பண்ணணுமோ அங்கே பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கழித்தல். பின்வருவனவற்றை கழிக்க. இப்போ நம்ம கூட்டல்ல இருந்து கழித்தலுக்கு வரோம். ஸோ பாருங்கள், 275லேருந்து 151 கழிக்கிறோம். 5ல் 1 போனால் 4, 7ல் 5 போனால் 2, 2ல் 1 போனால் 1. சாதாரண கழித்தல். இது கடன் வாங்கி கழித்தல் கிடையாது. கடன் வாங்கி கழித்தலுக்கு இன்னொரு பேர் என்ன, இடமாற்று கழித்தல். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 182 சாதாரண கழித்தல் தான். 221, 242, 124, 182. 272, 250, 343, 472. அடுத்து பார்க்கலாமா? பின்வருவனவற்றை கழிக்க. நமக்கு
அதாவது மாணவர்கள்கிட்ட நம்ம வந்து கழித்தல் கணக்குன்னா சாதாரண கழித்தல் ஈஸியாக போட்டுடுறாங்க. அடுத்து கடன் வாங்கி கழித்தல்னா என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? தப்பாக போட்டுடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கணக்கை எப்படி போடுவாங்கன்னா 376லேருந்து 288 கழிக்கணும். 6ல் 8 போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பக்கத்தில் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்து இதை 16ன்னு மாற்றணும். ஆனால் பசங்க என்ன பண்ணுவாங்க, 8ல் 6 போனால் 2 கீழே இருந்து மேலே கழிச்சிடுறாங்க. எப்பயும் கீழே இருந்து மேலே கழிக்கக்கூடாது, மேலே இருக்கிற நம்பர்லேருந்து தான் கீழே கழிக்கணும். இதுவே கூட்டலில் எப்படி கூட்டினாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆனால் கழித்தலில் இது மாதிரி மாற்றி மாற்றி கழிச்சிங்கன்னா விடை தப்பாக தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள், 16ல் 8 போனால் 8. சார் இங்கே 7 என்ன ஆகும், 6 ஆகும். அந்த இப்போ 6ல் 8 போகுமானா போகாது. அது பக்கத்தில் இருந்து ஒரு நம்பரை கடன் வாங்குது. அப்போ 16ன்னு வருது. 16ல் 8 போனால் 8. அப்போ இது கடன் வாங்கிட்ட பிறகு 3 என்னவா போகுது, 2 ஆகிடுது. 2ல் 2 போனால் 0. இதுதான் இடமாற்று கழித்தல். ஸோ இது எல்லாமே நாங்கள் விடை போட்டு வச்சுருக்கோம். தேவைப்படுற இடத்துல காப்பி பண்ணி எழுதிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.